பார்ப்பதற்கு இப்படி அழகாக இருக்கிறாரே. ஆடி மாசம் காட்டணும், ஆவணி மாசம் காட்டணும், புரட்டாசி மூணாம் சரிக்காம தலைக்காணி வச்சு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தை மாசம் காணம் போகணும்னா பேகத்துக்கு நடக்கணும். சிரிக்காது வாயில போட விட்டு நீ எந்த அட்டிக்கிற நிகழ்ச்சி சிறப்பாக உனக்கு ஒரு கடமை காத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கடமை காத்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட கடமை என்ன சாமி? இது தேவ உலகம். உலகம் பூலோகம். பூலோகம் தேவலோகத்திலும் பூலோகத்திலும் மத்தியில் இருப்பது மத்திய லோகம். அந்த மத்திய லோகத்தில் இந்த தேவ இந்திரனுக்கு சொந்தமான பாரிஜாத மலர் தோட்டம் இருக்கின்றது. அந்த பாரிஜாத மலர்கள் வாடாமல் வதங்காமல் இருக்க தண்ணீர் ஊற்ற வேண்டும். இப்பேற்பட்ட கட்டளை இருக்கின்றாய் சுவாமி. இப்படி வார்த்தைக்கு மறுப்பு என்பது கிடையாது. எந்த வேலைகளை தடையில்லாமல் செய்து முடிப்பாய் ஊர்வசி. வெற்றியோடு வருவதை புறப்படு. என்ன என்று இவன் போக்கே சரியில்லை. சரியில்லை.
அதனால ஆட்சிக்காரர் ஆயாச்சியா பார்க்கலையா இந்த தேவலோகத்திற்கும் உலகம் அந்த மத்திய உலகத்தில் பாரிஜாத மலர் அந்த தோட்டம் பாரிஜாத மலர் இந்த தேவருக்கு சொந்தமான மலர். உண்மைதானே? அந்த மலர்கள் களவு போகாமல் காவல் புரியக்கூடிய பாதுகாப்பாக காவல் புரிய வேண்டும். அது எங்க பொறுப்பு. ஒருபோது தவறு அதற்கு ஐயா கட்டளையிடுவது யார்? சபா உடைய தந்தை தேவலோக அதிபதி. நான் பார்த்து கொள்கிறேன். ஒருபோது நான் வர மாட்டேன். ஐயா என் தந்தை என்ன சொன்னார்? நேரம் கேட்டது எனக்காக நான் பாட கேட்கிறேன். ஏய், பாரிஜாத மலர் தோட்டத்து பாரிஜாத மலர் தோட்டம் மத்திய லோகத்திலே தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலர் தோட்டம் யாருக்கு சொந்தம்? நம்ம தேவர்களுக்கு சொந்தம். சொந்தடா. ஊர்வசி நீர் ஊற்றி செல்கின்றார். ஏய், அந்த பாரிஜாத மலர்களை பாதுகாப்பது யார்? பாதுகாப்பது என்ன கடமைதான். ஆமாங்க. ஆனா இப்போது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை அந்த ஊர்வசி தாண்டா. என்னங்க? ஏய், பாரிஜாத மலர் தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றினா ஊட்ட விட்டல என்ன? அந்த ஊர்வசி மீது எனக்கு நீண்ட நாளா ஒரு கண்ணு. அவள் இன்பத்தை அடைவதற்காக எத்தனை நாட்களாக காத்திருக்கிறேன் நான். ஆனால் அந்த சந்தர்ப்பம் இதுதான் கிடைத்திருக்கிறது. தனிமையில் செல்கிறார் ஊர்வசி. புலப்பட வேண்டும் மத்திய உலகம். ஊர்வசி சந்திக்க வேண்டும். ஏய், இந்த உண்மை எனது தந்தைக்கு தெரிந்தது. அவனவன் கொடல ஒரே உணவன் கொடல ஜாக்கிரதை. புறப்பட சந்திக்கிற ஊர்வசி. கட்டளை பிரகாரம் பாட்டாத மலருக்கு தண்ணி ஊற்றி வர வேண்டும் என்ற கட்டளை இருக்கின்றார். அதன்படி இப்படி இந்த பூலோகத்திற்கும் தேவலோகத்திற்கும் இடையே இருக்க வேண்டிய மத்தியோகம் அந்த மத்தியோகத்திலே பாட்டாத மலரானது பாடி வதங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வதகரிக்கும் மலருக்கு தோட்டத்திற்கு தண்ணி ஊற்ற வேண்டும். இப்படி ஆறு பாடி வதங்கி தண்ணி ஊற்றலாம். இப்படி மலர்களையும்
அப்படி என்ன அதிர்ச்சி கொண்டிருக்கிறது சென்று இப்போதே நேரில் பார்த்துவிட்டு வர வேண்டும். அந்த பூலோகம் இப்போதே புறப்படலாம். இந்த நாட்டு மக்கள் இதை கவனிப்பதே கிடையாதா? இந்த அம்மனை சுத்தம் செய்வதே கிடையாதா? இதற்கு தீப தூப ஆராதனை செய்வதே கிடையாதா? எதுக்காக செய்யவில்லை? எதுக்காக பாய் எடுத்திருக்கிறது? இந்த நாட்டு மக்கள் இந்த அம்மனை என்ன இது? இது என்ன ஆச்சரியம்? இது என்ன தர்மம்? இது என்ன நீதி? அம்மனுடைய ஆலயமானது, இந்த அம்மனுடைய சிலையானது நாட்டி வாழக்கூடிய அந்த ஊர்வசி இந்த அம்மனுடைய சிலையை பார்த்துவிட்டு இந்த அம்மனுக்கு நான் பணிவிட செய்யப்படுகிறேன். இந்த அம்மனை சுத்தம் செய்து இந்த அம்மனுக்கு தீப தூப ஆராதனை செய்து அத்தனை செய்வதற்காக அன்போடு பணிவோடு பணிந்து கொள்கிறேன் தாயி. நான் செய்யக்கூடிய பூஜைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிலையை நான் சுத்தம் செய்ய போகிறேன். அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறமுடையவழி ஆனந்த வாழுதன்னை அன்பர் துயலிப்பவழி அமைந்த மகிழையிலே கலை வடிவால் திகழும் கோவிலிலே சிலை வடிவால் என்று உலகழு காப்பவழி
மகிழும் மயவனே கற்பகமே உலகே துணையே அம்மா அம்மா பூலோகத்துக்கும் இடையே இருக்க வேண்டிய மத்தியலோகம், அந்த மத்தியலோகத்தின் அறியாமல் பூலோகம், அந்த பூலோகத்தின் பாய் அடைந்திருக்க வேண்டிய ஆலயத்தை பார்த்து உன்னை சுத்தம் செய்து தீப தூப ஆராதனை செய்து நாட்டு மக்கள் கவனிப்பது கிடையாது. உனக்கு தீப தூப ஆராதனை செய்வது கிடையாது. இந்த நாட்டு மக்கள் செய்வதை விட நான் செய்து பணிவது முடித்து விட்டது. இருந்தாலும் இப்போது நல்லமான மலர் பாரிஜாத மலர் இது வாடி வதங்கிக் கொண்டிருந்தது. மலர் செடிக்கு தண்ணி ஊற்றினேன், பூத்து குலுங்கியது. பூத்திருக்கும் அழகினை ஒவ்வொன்றாக பறித்து ஆர்வமாக தொடுத்து அழகா இப்போது மாலையாக அணிவித்து விட்டு மாலையாக இருக்க வேண்டியது உன் ஆலயத்துக்கு உன் சிலைக்கு சுத்தம் செய்து மாலை அணிவித்து வேண்டும். அந்த வேலை முடிந்து விட்டது. யாவலோகம் புறப்பட வேண்டும். தேவேதன் காத்துக் கொண்டிருப்பார். எப்போதே புறப்படுகிறேன். ஊர்வசி பாமர மக்களுக்கு பரிகலக்கக்கூடிய அந்த ஈசனி இடபாகத்தில் இருக்கக்கூடிய இந்த உமா பார்வதா நான் தான் பேசுகின்றேன். உமா பார்வதாவா? பாயடைந்திருக்கக்கூடிய ஆலயத்தை சுத்தம் செய்தேன், தீப தூப ஆராதனை செய்ததால் மனமுகந்து என்னிடம் பேசுகின்றாயா தாயே? ஆமா ஊர்வசி தேவலோகத்திற்கும் மத்திய லோகத்திற்கும் இடையே உள்ளது பூலோகம். இந்த பூலோகத்தில் இந்த பாமர மக்கள் எனக்காக ஒரு ஆலயம் அமைத்தார்கள். ஆலயம் அமைத்தவர்கள் என்னுடைய ஆலயத்தை கவனிப்பது கிடையாது, எனக்கு தீப தூப ஆராதனை செய்வது கிடையாது. ஆதலால் தேவேந்திரன் முன்பதாக நாட்டியம் ஆடக்கூடிய ஊர்வசி நீ என்னுடைய ஆலயத்தை சுத்தம் செய்து எனக்கு தீப தூப ஆராதனைகள் செய்திருக்கின்றாய். இப்பொழுது என்னுடைய மனமகிழ்ந்து இதோ தெரிகிறது. இந்த திரு சூழாயுதத்தில் இருக்கக்கூடிய இந்த மரகத மாலையை உனக்கு பரிசாக அம்மா, இந்த மாலை எனக்கு பரிசாக அளிக்கப் போகின்றாய். நீ கொடுக்க வேண்டிய பரிசை நான் அன்போடு ஏற்றுக் கொள்கிறேன் தாயே. நீ கொடுத்த மாலையை இப்படி நான் கழுத்தில் அணிந்து கொள்கிறேன். ஊர்வசி நீ என்ன செய்கின்றாய்? நான் மனமகிழ்ந்து உனக்கு பரிசாக கொடுத்த அந்த மரகத மாலையை உனது கழுத்தில் அணிவித்துக் கொள்ளப் போகின்றாயா? ஊர்வசி என்னுடைய ஆலயத்தை நீ சுத்தம் செய்தாய் அல்லவா? ஆதலால் உன்னுடைய உடலாகப்பட்டது அசுத்தமாகிவிட்டது. இப்பொழுது இந்த மாலையை நீ அணிவித்துக் கொள்ளக் கூடாது. இந்த மாலையை நான் அணிவித்துக் கொள்ளக் கூடாதா? ஆமா, உடலெல்லாம் அசுத்தமாக இருக்கிறது. அதற்காக இந்த மாலையை எப்பொழுதுதான் அணிய வேண்டும். ஊர்வசி என்னுடைய ஆலயத்தில் பின்புறத்தில் ஒரு தடாகம் உள்ளது. அந்த தடாகத்தில் நீராடி விட்டு பிறகுதான் இந்த மாலை நீ அணிவித்துக் கொள்ள வேண்டும். அப்படியா? அம்மா, உடைய வார்த்தைக்கு வரப்பேற்றது கிடையாது. உன் ஆலயத்துக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய தடாகத்தை கண்டு நீராடி விட்டு நீ கொடுத்த மாலையை நான் அணிவித்துக் கொள்கிறேன். அந்த ஊர்வசி இந்த புறபக்கத்தான வந்தாவா? உண்மை. என்னடா போயிட்டு ஆள கண்டவில்லையே? ஐயா, பார்த்தாயாரம் பாரிஜாத தோட்டத்தை மலர்கள் களவாடி கொண்டிருக்கிறது. யார் காரணமாக இருக்க பாருங்கள். அது வாய் பொழந்து கொண்டிருக்கிறது. யார் காரணம்? நீர் ஊற்றுவது யார்? ஊர்வசி. விடக்கூடாது. வேகத்தான சந்திக்கலாம் ஊர்வசியை. இந்த தடாகத்தில் இறங்கி நீராடி விட்டு பிறகு அம்மன் கொடுத்த மாலையை அணிவித்துக் கொள்ள வேண்டும். இப்போது உடலெல்லாம் அசுத்தமாக இருக்கிறது. ஆடி பாடி விட்டு புறப்பட வேண்டும்.
மனவேலூத்த பச்சை கிளி ஆளு மாரத்து கிளி ஆள பார்த்து பேசும் கிளி பாலு பாயத்து கிளி மனவேலூத்த பச்சை கிளி மனவேலூத்த பச்சை கிளி ஐயோ அம்மா என் மண்டை பொழுதுகிச்சு கடவுளே நக்கமா நோயுதே